நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். குழந்தையை தத்தெடுத்து வளர்க்குற அளவுக்கு பிரியாவுக்கு இன்னும் பக்குவம் வரல. இன்னும் அவளுக்கு பொறுப்பும் வரல. ரவி, பிரியா குழந்தைய தத்தெடுக்கிற விஷயத்தை பத்தி சீதா எங்களுக்கு சொல்லியிருக்கா. அதை கேட்டு நாங்கெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். பிரியா குழந்தையை தத்தெடுக்கிறதுல எங்க யாருக்கும் எந்த ஆட்சேபனையும் இல்லை. ரவி, பிரியா குழந்தையை தத்தெடுக்கிறதுல உனக்கு மனப்பூர்வ சம்மதமா? எனக்கும் ஆரம்பத்துல சம்மதம் இல்லதான். ஆனா ஹரிணி காணா போனதை நினைச்சு பிரியா எப்படி துடிச்சு போனாங்கிறத பார்த்தேன். அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவ குழந்தை மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான்னு. அவ வேதனைப்படுறதை என்னால பார்க்க முடியல. அதனால இந்த விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால குழந்தையை தத்தெடுத்துக்கிறதுக்கு நான் சம்மதிக்கிறேன். ரவி, ரொம்ப தேங்க்ஸ் ரவி. என் மனசு புரிஞ்சுக்கிட்ட ரவி. ரொம்ப தேங்க்ஸ் ரவி. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சரி, பிரியா குழந்தையை தத்தெடுக்கிறதுக்கு முறைப்படி என்ன செய்யணுமோ அதை செய்யலாம். சரி சித்தி. தேங்க்ஸ் அத்தை, ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. பிரியா, நீ தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது எனக்கு இல்ல, சீதாவுக்கு தான். பிரியா, ரவி, நீங்க 2 பேரும் நாளைக்கு ஆசிரமத்துக்கு போங்க. உங்களுக்கு பிடிச்ச குழந்தைய செலக்ட் பண்ணுங்க. மத்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். குழந்தை வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பிரியா, நீ அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல அம்மாவா நடந்துக்கணும். கண்டிப்பா அத்தை, கண்டிப்பா. உங்க நம்பிக்கையை நான் காப்பாத்துவேன். ஐயோ, குழந்தையை தத்தெடுக்க சம்மதிச்சிட்டாங்க. ஐயோ, எனக்கு குழந்தை வரப்போகுது. சீதா கொஞ்சற மாதிரி அந்த குழந்தையை கொஞ்சி அதை நானும் பார்த்துப்பேன். ஐயோ, ரொம்ப சந்தோஷமா இருக்கே. இந்த சந்தோஷத்தை உடனே அம்மா கிட்ட சொல்லணும். அம்மா, ஒரு ஹாப்பி நியூஸ்மா. என்ன பிரியா, சீதா வீட்டை விட்டு போயிட்டாளா? அம்மா, உனக்கு நல்லதே நினைக்க தெரியாதா? நினைச்சிட்டாலும் ஏன் அந்த வீட்ல வேற என்ன நல்லது நடக்க போகுது? ஐயோ அம்மா, எனக்கு விஷயத்த சொல்ற மூடே போயிடுச்சு. பேசாம நான் சொல்றத கேக்குறியா? சொல்லு. அம்மா, அம்மா,
நான் குழந்தைய தத்தெடுக்கணும்னு சொல்லிருந்தேன்ல. ஆமா. அதுக்கு எல்லாரும் ஓகே சொல்லிட்டாங்க. ஐயோ! சித்ராத்த என்னையும் ரவியையும் போய் குழந்தைய தத்தெடுக்க சொல்லிட்டாங்க. ஐயோ! நாளைக்கு நானும் ரவியும் ஆசிரமத்துக்கு போறோம். இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? யாரு? நம்ம வீட்ல இருக்காளே சீதா, அவதான். அவதான் சித்ராத்த கிட்ட சொல்லி நான் குழந்தைய தத்தெடுக்கிறதுக்கு சம்மதிக்க வச்சிட்டா. நாளைக்கு இந்நேரம் என் மடியில ஒரு குழந்தை இருக்கும். இத பாருமா, அவசரப்படாத. நானும் ஆசிரமத்துக்கு வரேன். என்ன வந்து கூட்டிட்டு போ. நான் உனக்கு நல்ல குழந்தையா நல்லதா பார்த்து செக்அப் பண்ணி எடுத்து கொடுக்கறேன். சரி, ஓகேமா. ஓகே. சரிம்மா, நாளைக்கு நீ ரெடியா இரு. நானும் ரவியும் வரோம். நம்ம சேர்ந்து ஆசிரமத்துக்கு போலாம். சரியா? சரிம்மா. சரி சரி சரி, ஓகேமா. பாய். ஐயோ ஐயோ! ரவி, குழந்தைக்காக நம்ம ரூமை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். ரூம் பூரா டார்க் கலர் பெயிண்ட் அடிக்கணும். அப்புறம் போகும்போது பொம்மையெல்லாம் வாங்கிட்டு போகணும். பிரியா, நாம இன்னும் குழந்தையே பார்க்கல, அதுக்குள்ள இவ்ளோ கனவு காண ஆரம்பிச்சிட்டியா? சித்தி, குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி பிறக்க போற குழந்தைக்காக அம்மா ஸ்வெட்டர் பின்னுற மாதிரி பிரியாக்கா இப்பவே ஆசைப்படுறாங்க. பிரியா, குழந்தை இப்பவே கிடைக்குன்னு சொல்ல முடியாது. அதுக்கு ஃபார்மாலிட்டிஸ் நிறைய இருக்கு. ஸோ அது கொஞ்சம் டைம் ஆகும். பரவாயில்ல, எவ்வளவு ஃபார்மாலிட்டிஸ் இருந்தாலும் எல்லாத்தையும் சீக்கிரமா முடிச்சிட்டு இன்னைக்கே குழந்தை எடுத்துட்டு வரலாம். சரி, பாப்போம் வாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ, பிரியா, இன்னைக்கே குழந்தை கிடைச்சா நல்லா இருக்கும். அதுவும் ஒரு ஆண் குழந்தைய தத்தெடுத்துக்கோ. அம்மா, தயவு செஞ்சு இந்த விஷயத்துல என்ன தொந்தரவு செய்யாத. ஆணோ பொண்ணோ எது எனக்கு பிடிக்குதோ அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். பிரியா, முட்டாள்தனமா பேசாத. ஒரு நல்ல அழகான ஆண் குழந்தைய தத்தெடுத்துக்கோ. என்ன? அம்மா, எந்த குழந்தையா இருந்தா என்னம்மா? ஆண் குழந்தைக்கு என்ன கிரீடமா வச்சிருக்காங்க? இத பாரு, சீதா ஒரு பொம்பளை பிள்ளைய பெத்திருக்கா. அது பெருசானதும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வேற வீட்டுக்கு போயிடும். நீ ஒரு ஆண் குழந்தைய தத்தெடுத்தேன்னா அது அந்த வீட்லயே இருக்கும்,
என்ன சக்கரவர்த்தி குடும்பத்துக்கே அது வாரிசு ஆயிடும். அதுக்கப்புறம் நீ மகாராணி ஆயிடுவ. ஆ ஏய், உன் புருஷன் வராரு. என்ன பிரியா, போலாமா? அம்மா வாங்க. சீதா வா. இந்த பிரியா எப்பவுமே இப்படிதான். நாம சொல்றது கேட்கவே மாட்டா. அப்புறம் என் மண்டையை போட்டு உடைப்பா. நாமளே ஒரு அழகான குழந்தைய செலக்ட் பண்ணிடலாம். என்னடா என்ன விளையாடுறியா? இங்க பாரு, இங்க பாரு. ஒரு குழந்தைய தத்தெடுக்கிற முடிவோட எங்க ஆசிரமத்துக்கு வந்திருக்கீங்க. ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் வெல்கம் டு யூ. உங்களுக்கு எந்த குழந்தை வேணும்? ஆனா பெண்ணா? எங்களுக்கு அப்படியெல்லாம் எந்த நோக்கமும் கிடையாது. ஆனா பொண்ணோ எந்த குழந்தைனாலும் எங்களுக்கு சம்மதம் தான். அந்த குழந்தைக்கு நாங்க டான்ஸ், பாட்டு எல்லாம் கத்து கொடுப்போம். அதனால நல்ல ஆக்டிவான குழந்தையா வேணும். எங்க குழந்தைங்க எல்லாமே ஆக்டிவான குழந்தைங்க தாமா. அத நாம வளர்க்கறதுல தான் எல்லாமே இருக்கு. இதோ இவ என் தங்கச்சி தான். இவளுக்கு ஒரு பொண்ணு பிறந்திருக்கு. அதுக்கு இன்னும் 1 வயசு கூட ஆகல. ஆனா நான் டான்ஸ் ஆடினாதான் அவ அழுகையவே நிறுத்துவா. சரிப்பா சாப்பிடும். அதே மாதிரிதான் என் குழந்தையும் நல்ல திறமையா நல்ல டேஸ்டான உணர்வோட இருக்கணும். அதுக்குதான் நான் அப்படி கேட்டேன். நீங்க சொல்றது ஆச்சரியமா இருக்கு. எந்த குழந்தைக்கும் டான்ஸ பத்தியோ பாட்டை பத்தியோ எதுவும் தெரியாது. நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி குழந்தை கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். மேடம், பிரியா சொல்றது கொஞ்சம் ஓவர் தான். நீங்க சொல்றதுதான் சரி மேடம். அண்ட் எங்களுக்கு குழந்தை ஆரோக்கியமா இருந்தா அதுவே எங்களுக்கு போதும். அந்த குழந்தைக்கு தேவையான லைஃப் டைம் செக்யூரிட்டி, அன்பு, பாசம் எல்லாத்தையுமே நாங்களே கொடுப்போம். மேடம், எங்க பிரியாக்காவுக்கு குழந்தைனா ரொம்ப உசுரு. குழந்தைங்க மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க. அதுலயும் என் குழந்தை ஹரிணிக்கு பிரியாக்கா மேல ரொம்ப பாசம். நீங்க ஒரு குழந்தைய எங்க அக்காவுக்கு தத்து கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப பாசமா வளர்ப்பாங்க. ஆமா, இதுல இருந்து ஒரு நல்ல குழந்தையை செலக்ட் பண்ணணுமே. ஐயோ, நிறைய குழந்தைங்க வேற இருக்காங்க. என்ன பண்றது? இவன் சரிப்பட்டு வர மாட்டான். ஐயோ, கண்ணு பெருசா இருக்கு. இவன் நம்ம சொன்ன பேச்செல்லாம் கேட்க மாட்டான். தம்பி தம்பி, ஐயோ தம்பி தம்பி தம்பி, இங்க வா 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 வா, வாடா வாடா. ஐயோ, இவன் நமக்கு சரிப்பட்டு வர மாட்டான் போல இருக்கே. ஒரு மாதிரியா இருக்கான். ஐயோ, உன் பேர் என்னப்பா? பேரு சுகர். ஐயோ, இவனை சரிப்பட்டு வர மாட்டான். பேர் என்ன கண்ணு? பேர் என்ன? சந்துரு. இவன் என்ன கருப்பா இல்ல இருக்கான்? சக்கரவர்த்தி குடும்பத்துக்கு நல்ல சிவப்பால பாக்கணும். இங்க வா, நில்லு நில்லு. உன் பேர் என்ன? வசந்த். பரவாயில்லையே. இவன் நமக்கு ஏத்த கட்சியா இருக்கான். சரி, வா நம்ம போலமா? வா வா, உட்காரு. இருக்கிற பசங்கள்ல இவன் தான் கொஞ்சம் லட்சணமா இருக்கான். அப்போ இவன் அறிவாளியா இல்லையான்னு செக் பண்ணிடலாம். தம்பி கண்ணு, ஏன்பா ஏன் இந்த வேகாத வெயில விளையாடிக்கிட்டு இருக்க? வெயில்ல விளையாடினா கருத்து போயிடுவேல. வா வா வா, இப்படி வா. உன் பேர் என்ன? வசந்த். நல்ல வேலை. சரி, என்ன படிக்கிற? 3வது. ஓ, 3வது படிக்கிறியா? சரி, நல்ல படிப்பியா நீ? சரி, கை கொடு. ஆமா, சாப்பிடுறதுல உனக்கு என்னென்ன பிடிக்கும்? ரொம்ப ஒல்லியா இருக்க, நல்லா சாப்பிடுவியா? சாப்பிடுவியா? சரி சரி சரி, நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்றியா? சரி, உனக்கு சாப்பிடுறதுல என்ன பிடிக்கும்? ஐஸ்கிரீம், சாக்லேட்.
நல்லாதான் பேசுறான். ஆனா சொரணை எப்படி இருக்கும்னு தெரியலையே. செக் பண்ணி பார்த்துடலாம். சொரணை நாம நினைக்கிறத விட நிறைய இருக்கும் போல இருக்கு. எல்லாம் சரியா இருக்கு. பிரியா கிட்ட சொல்லி நம்ம இந்த பையனையும் செலக்ட் பண்ணிடலாம். சரி, நான் யார் தெரியுமா? இன்னையில இருந்து நான் உனக்கு பாட்டியாக போறேன். என்ன? சரி, பாட்டிக்கு ஒரு முத்த கொடு. முத்த கொடு. என்ன பண்ற பாரு, பிசாசுங்களா? சிரிக்கிறீங்களா? உங்களை சிரிக்கிறானுங்க. குழந்தைங்களை எப்படி வளர்த்து வச்சிருக்காங்க. குழந்தைங்களா இதுங்க, பேய்ங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். குழந்தைக்கு தேவை முதல்ல அன்பும் பாசமும் தான். ஒரு நல்ல குழந்தை எங்களால கொடுக்க முடியுமே தவிர அந்த குழந்தையோட அறிவும் திறமையும் எப்படி இருக்கும்னு எங்களால சொல்ல முடியாது. சரி, அது போகட்டு விடுங்க. நல்லா ஸ்வீட் சாப்பிடுற குழந்தைய கொடுங்க. ஏன்னா எனக்கு எங்க அம்மாக்கும் ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும். மேடம், குழந்தைய நீங்க தான் செலக்ட் பண்ண போறீங்க. எந்த குழந்தை உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்களே தேர்ந்தெடுத்துக்கங்க. சார், இதுல நீங்க யாரு, நீங்க ஏன் தத்தெடுக்க ஆசைப்படுறீங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாம் எழுதி கொடுங்க. ஓகே மேடம். எழுதியாச்சு மேடம். நீங்க 2 பேரும் கையெழுத்து போடுங்க. ஓகே மேடம். நீங்க கொடுத்த விவரங்கள் எல்லாம் சரியா இருக்கான்னு நாங்க பரிசீலனை பண்ணிட்டு சொல்றோம். சரிங்க மேடம், அப்ப நாங்க வெளியில வெயிட் பண்றோம். நீங்க சீக்கிரமா குழந்தைய கொண்டு வந்து கொடுங்க. அவ்வளவு சீக்கிரத்துல உங்களுக்கு குழந்தைய கொடுக்க மாட்டோம். எங்களுக்குன்னு சில ரூல்ஸ் ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு தான் நாங்க ஒரு முடிவுக்கே வர முடியும். உங்களுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா, உங்களுக்கு குழந்தை பெத்துக்கிற வயசு இருக்கா இல்லையா, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கா இல்லையா, அல்லது குழந்தை பிறந்து இறந்துருச்சா இல்ல காணாம போயிடுச்சா, நீங்க எந்த நோக்கத்தோட குழந்தைய தத்தெடுக்க வந்திருக்கீங்க, உங்க எண்ணம் சரியானதா இல்ல தவறானதா, இதெல்லாம் நாங்க பரிசோதனை செஞ்சுட்டு தான் ஒரு முடிவுக்கே வருவோம். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஒரு குழந்தை தத்து கொடுக்கலாமா வேண்டாமான்னு நாங்க முடிவு செய்வோம். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அதை தெரியப்படுத்துவோம். இதுக்கெல்லாம் எவ்வளவு நாள் மேடம் ஆகும்? இவ்வளவு நாள் தான் ஆகும்னு சொல்ல முடியாது. ஒரு வாரம் ஆகலாம், இல்ல ஒரு மாசம் கூட ஆகலாம். அக்கா, ஏன் வருத்தப்படுறீங்க? அவங்க குழந்தை இல்லைன்னு சொல்றாங்க. குழந்தைய கண்டிப்பா உங்களுக்கு தருவாங்க. அப்படிதானே மேடம்? எங்க ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிட்டு உங்களுக்கு தகவல் கொடுக்கறோம்.
ஓகே மேடம், உங்க ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையும் முடிச்சிட்டு எங்களுக்கு தகவல் கொடுங்க. நாங்க புறப்படுறோம். வரோம் மேடம். வாங்கக்கா போலாம். வரோம். என் பொண்ணுக்கு இங்க இருந்து ஒரு குழந்தையை தத்தெடுக்கலான்னு வந்தேன். அதான் குழந்தைங்களுக்கு கண்ணு காது மூக்கெல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்தேன். இந்த குழந்தைங்க என்னடானா என்னையே அடிக்கிறாங்க. எல்லாம் பால பசங்களா இருக்குதுங்க. என்ன வளர்ப்பு வளர்த்துருக்கீங்க?